இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, பொறுமையாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு ஏற்படும் தோல்விகளை எல்லாம் சகித்து கொள்வதற்கும் உதவி செய்யுங்கப்பா. விடாமுயற்சியுடன் தொடர்ந்து பணிகளை செய்ய ஆற்றலை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் முயற்சியை விட்டுவிட மாட்டோம், ஏமாற்றம் அடைய மாட்டோம், மனமுடையவோ அழுத்தம் கொண்டிருக்கவோ மாட்டோம் அப்பா. ஆண்டவரே, இது எங்கள் முடிவல்ல, இது போதனையின் கற்றுக்கொள்வதின் தாழ்மையின் தருணமே ஆகும் அப்பா. உம்மை நம்புவதற்கும் கீழ்ப்படிவதற்கும் விரும்புகின்றோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, பலவீனமாகும் தருணங்களில் நாங்கள் மறுபடியும் எழுந்து பிரகாசிக்கும்படி உம் கிருபையை என்னில் பரிபூர்ணமாக விளங்க பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரே, உம் கிருபைக்காக சோத்தரிக்கின்றனப்பா. நாங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு நீர் உயர்த்துவீர், எங்களை கட்டி எழுப்புவீர் என்று நம்புகிறோம்ப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் பொறுமையை கொடுங்க ஆண்டவரே. கோவப்படாதபடி சாந்த குணத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. அன்பை பரிமாறிக்கொள்கின்ற தருணங்களை கொடுங்கப்பா. யாருக்கும் நாங்கள் விரோதிகள் அல்ல, அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு நல்ல ஒரு மனிதராக மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க, உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக, மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போங்கப்பா. நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடல்நலத்தை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்குறாண்டவர். எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.